நெக்ஸ்ட் டைம் சிக்கன் வாங்கினீங்கன்னா இந்த பெப்பர் சிக்கன் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாத்திரம் சூடு பண்ணிவிட்டு சீரகம், சோம்பு 1/2 ஸ்பூன், மல்லி மிளகு 1 ஸ்பூன், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடையில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், நான் 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா மசாலா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்துட்டு உள்ளாடி சேர்த்துக்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து சிக்கன் குக் ஆனதுக்கப்புறமா பவுடர் பண்ணி வச்சதையும் உள்ளாடி சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ரச சாதம், சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.